லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் இந்த கவனமாயிரு சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. போன வீடியோல நான் அழைப்பு குறிச்சு நான் பேசினேன். அழைப்புல 3 காரியத்தை நம்ம முக்கியமா கத்துக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். அல்லேலூயா. சோ இந்த வீடியோல இந்த நாள்ல அழைப்பு நமக்கு தெரியலனா நம்ம எப்படி இருப்போம்? அல்லேலூயா. அதை குறிச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். என்னோடு கூட ஒரு வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 19ல இருந்து 21 வசனங்கள். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 19ல இருந்து 21 வசனங்கள். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் எனும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவுக்கு ஒரு பேர் என்னன்னு சொல்லி சொன்னா, பர்பஸ்லெஸ் ரன்னிங். அல்லேலூயா. காரணம் இல்லாத ஓட்டம். பர்பஸ்லெஸ் ரன்னிங். அல்லேலூயா. கவனிங்க. இந்த வசனத்தோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தாவீது ராஜா என்ன பண்றாரு, நாட்டை விட்டு வெளியே வராரு. அதுக்கு காரணம் அவருடைய மகன் ஆகிய அப்சலோம். அப்சலோம் என்ன பண்றான், தாவீதுடைய சிங்காசனத்தையே பிடிச்சுக்கிட்டு ராஜாவை கொலை செய்யும்படி என்ன பண்றான், அவன் முயற்சி பண்றான். அப்போ ராஜா வனாந்தரத்துல தங்கி இருக்கிறான். தாவீது வனாந்தரத்துல தங்கி இருக்கிறான். யோவாப் என்ன பண்றான், தன்னுடைய படையை கூட்டிக்கிட்டு அப்சலோமுக்கு எதிராக போய் என்ன பண்றான், சண்டை போட்டு அப்சலோம் என்ன பண்றான், கொலை செய்யறான். கவனிங்க. இப்போ ராஜாவுடைய மகன் அப்சலோம் என்ன பண்ண, யுத்தத்துல என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டான். இப்போ இந்த செய்திய ராஜாவுக்கு அறிவிக்கும்படிக்கு யோவாப் அப்சலோம் இறந்த செய்திய தாவீதுக்கு சொல்லும்படிக்கு யார கூப்பிடுறான், கூஷிய கூப்பிடுறான். நல்லா கவனிங்க. இப்போ கூஷிக்கு ஒரு அழைப்பு வருது. அல்லேலூயா. ஊழியத்துக்கான ஒரு அழைப்பு வருது. அவன் ஒரு செய்தி என்ன பண்ணணும், சொல்லும்படிக்கு அவனுக்கான அழைப்பு என்ன பண்ணுது, வருது. அல்லேலூயா. ஆனா சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ், அல்லேலூயா, அகிமாஸ்னு அங்க யுத்தத்துல இன்னொரு மனுஷன் இருக்கிறான். அவன் யோவாப் கிட்ட என்ன சொல்றான், நான் போறேன் அந்த செய்தி எடுத்து, நான் என்ன பண்றேன், தாவீதுக்கு அந்த செய்தி என்ன பண்றேன், சொல்றேன்னு சொல்லி என்ன பண்றான், கேக்குறான். அப்போ யோவாப் சொல்றான், அகிமாசே, நீ செய்தி எனக்கு கொண்டு போக வேணாம். ஏன்னா இறந்து இருக்கிறது அப்சலோம். ராஜா ரொம்ப கோபமா இருப்பாரு, ரொம்ப கவலைப்படுவாரு. அதனால நீ இந்த செய்தி என்ன பண்ண வேணாம், கொண்டு போக வேணாம். கூஷி இந்த செய்தி என்ன பண்ணட்டும், கொண்டு போகணும்னு சொல்றான். நல்லா கவனிங்க. சொன்ன உடனே கூஷி என்ன பண்றான், யோவாப வணங்கிட்டு ஓடறான். இந்த அகிமாஸ் என்ன பண்றான், யோவாப் கிட்ட போயிட்டு, நானும் ஓடுறேன், நானும் போய் சொல்றேன் அப்படி என்ன பண்றான், சொல்றான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாங்க. கூஷி செய்தியை வாங்கிக்கிட்டு செய்தியை சொல்லும்படி போயிட்டான். அகிமாஸ் என்ன பண்றான், யோவாப் கிட்ட போயிட்டு, நானும் என்ன பண்றேன், ஓடுறேன்னு சொல்லி என்ன பண்றான், கேக்குறான். அப்போ யோவாப் சொல்றான், சொல்லும்படிக்கு உனக்கு செய்தி இல்லையே, அப்ப நீ ஏன் ஓடணும் போது, இங்க அகிமாஸ் என்ன சொல்றான், நானும் போறேன் என்ன பண்றான், சொல்றான். நல்லா கவனிங்க. இங்க கூஷிக்கு தான் அழைப்பு இருக்குது, அகிமாஸுக்கு என்ன இல்ல, அழைப்பு என்ன பண்ணல, இல்ல. ஆனாலும் கூட அவனும் ஓடும்படிக்கு என்ன பண்றான், பிரயாசப்படுறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, அழைப்பு இல்லாம நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க. சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாருடைய கடமை. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லாருடைய கடமை. சுவிசேஷ ஊழியத்தை எல்லாருமே செஞ்சுதான் ஆகணும். சபையில இருக்கிற எல்லாமே செய்யணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி சொன்னா,
நான் ஆண்டவருக்காக முழுமையா ஓடணும், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஓடணும்னு சொல்லி சொன்னா முதல்ல நமக்கு தேவை அழைப்பு. அல்லேலூயா, கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இங்க கூஷி என்ன பண்றான், அழைப்பை பெற்றுக்கொண்டு அவன் நிதானமாக ஓடுறான். அகிமாஸ் என்ன பண்றான், யோவா கிட்ட போய் கெஞ்சுறான், ஏன்னா நானும் ஓடுறேன், நானும் ஊழியம் செய்யறேன் என்ன பண்றான் சொல்றான். அல்லேலூயா. அப்போ யோவாப் என்ன பண்றான், வேற வழி இல்லாம நீயும் ஓடு அப்படின்னு என்ன பண்றான் சொல்றான். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, நமக்கு அழைப்பு இருக்கும்னு சொல்லி சொன்னா நம்ம தாராளமா ஊழியத்தை என்ன பண்ணலாம், செய்யலாம். அழைப்பு நமக்கு இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு என்ன பண்ணல இல்ல. அதை நம்ம முதல்ல என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கணும். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இங்க இந்த 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் படிக்கிறேன். இன்னும் இதை கொஞ்சம் நம்ம ஆழமா நம்ம கத்துக்கலாம். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியை ஓடி கூஷிக்கு முந்தி கொண்டான். நல்லா கவனிங்க, இங்க அகிமாசுக்கு அழைப்பே இல்ல, அவனா போய் என்ன பண்றான், கெஞ்சுறான். அப்போ வேற வழி இல்லாம யோவாப் என்ன பண்றான், ஓடுன்னு சொல்றான். இப்போ செய்தியை சொல்லும்படிக்கு அழைக்கப்பட்ட கூஷி ஓடுகிறான், அழைக்கப்படாத அகிமாசம் என்ன பண்றான், ஓடுகிறான். ஆனா என்ன நடக்குது பாருங்க, கூஷி ஓடுறதுக்கு முன்னாடி அகிமாஸ் என்ன பண்றான், அவனை தாண்டி என்ன பண்றான், ஓடுறான். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, கூஷி என்ன பண்றான், செய்தியை அறிவிக்கும்படிக்கு பொறுமையா ஓடுறான். ஆனா அகிமாஸ் என்ன பண்றான், அழைக்கப்படாம இருந்தா கூட கூஷிய தாண்டி அவன் என்ன பண்றான், ஓடுறான். நல்லா கவனிங்க, அழைப்பு நமக்கு இருக்குமானா நம்முடைய ஓட்டம் நிதானமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கும், நிதானமா இருக்கும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற பக்குவம் நமக்கு என்ன பண்ணும், வரும். அல்லேலூயா. அழைப்பு நம்ம இருக்கும் போது ஆண்டவர் நம்மள வந்து பொறுமையா அழகா கைட் பண்ணுவார். இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யாத, இப்படி ஓடு, இப்படி ஓடாதன்னு சொல்லி நிதானமா நம்மள என்ன பண்ணுவாரு, ஓட வைப்பாரு. ஆனா கவனிங்க, அழைப்பு இல்லாதவன் ஒரு ஓட்டத்தை ஓடுவான், ஒரு ஊழியத்தை செய்வான்னு சொல்லி சொன்னா அவனுடைய முதல் நோக்கமே என்ன தெரியுமா இருக்கும், மத்தவனை காட்டிலும் முன்னாடி ஓடணும்னு தான் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அழைப்பை பெற்றவன் அவன் பொறுமையா தான் ஓடுவான், நிதானமா தான் ஓடுவான். ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய காரியத்தை கையில வச்சிருக்கிறான். அவனால வந்து கடன்னு காரியங்களை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவனால பொறுமையா தான், ஸ்லோவா தான் அவனால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனா அழைக்கப்படாதவனுக்கு, அழைப்பு குறித்த அறிவு இல்லாதவனுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா இருக்கும், மத்தவனை விட நான் அதிகமா ஓடணும், மத்தவனை விட முன்னாடி ஓடணும், மத்தவனோட நான் பெருசா செய்யணும், மத்தவனுடைய காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. கவனிங்க, இது ஊழியத்துல ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அதை செய்யும்படிக்கு நம்ம ஓடும் போது நம்ம பொறுமையா தான் ஓடுவோம். நம்ம மத்தவங்களை பத்தி என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். எவன் முன்னாடி போறான், எவன் நிறைய ஊழியம் செய்யறான், எவன் இதை பண்றான் அதை பண்றான், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்கவே மாட்டோம். நாம எப்படி செய்யறோம், நம்ம காரியங்கள் சரியா செய்யறோமா, இது ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்குமா, இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமா, இதுலதான் நம்மளுடைய கண்ணு என்ன பண்ணும், இருக்கும். அல்லேலூயா. சோ இப்படி இதுல நம்ம கண்ணு இருக்கிறதுனால நம்மளுடைய ஓட்டம் ரொம்ப பொறுமையா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா அழைப்பு இல்லாதவன் அவன் ஓடும்போது எப்படி தெரியுமா ஓடுவான், அவனை விட முன்னாடி போகணும், இவனை விட பெருசா செய்யணும், இவனுடைய பெரிய ஊழியத்தை செய்யணும். இப்படிதான் அவனுடைய கண்ணோட்டம் என்ன பண்ணும், இருக்கும். ஆனா நடந்தது என்ன தெரியும், என்னோடு கூட வாசிங்க 2 சாமுவேல் 18:30 வசனம். 2 சாமுவேல் 18:30. அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். அல்லேலூயா. கவனிங்க, கூஷி பொறுமையா ஓடுறான், அகிமாஸ் என்ன பண்றான், கூஷிய தாண்டி கொண்டு போய் ராஜாக்கு என்ன பண்றான், செய்தியை சொல்றான். அதுக்கு தாவீதோட ரிப்ளை என்ன தரமா இருந்துச்சு, தாவீதோடைய பதில் என்னத்தமா இருந்துச்சு, நீ போய் அங்க நில்லு. அல்லேலூயா. நீ போய் என்ன பண்ணு, அங்க நில்லு. கவனிங்க,
அழைப்பு இல்லாம நம்ம ஓடுவோம்னு சொல்லி சொன்னா நம்ம ஓரங்கட்டப்படுவோம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அழைப்பு இல்லாம நம்ம மத்தவங்களை தாண்டி நம்ம ஓடணும்னு சொல்லி ஊழியத்துல நம்ம ஓடுவோம்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் நம்மள ஓரம் கட்டிடுவாரு. ஏன்னா நம்ம மத்தவங்களை தள்ளி விடவும், மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவோம், நம்ம என்ன பண்ணுவோம் ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மள அப்படியே ஓரமா தள்ளி விட்டுருவாரு. நம்மள யாரும் பார்க்காத அளவுக்கு, நம்முடைய ஊழியங்கள் வளராத அளவுக்கு, நம்மளால காரியங்கள் சாதிக்க முடியாத அளவுக்கு நாம என்ன பண்ணுவோம், ஓரங்கட்டப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தரை நான் மகிமைப்படுவதாக. நான் போன வீடியோல பேசியிருந்தேன். அழைப்புக்கான 3 காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணேன் சொன்னேன். ஒருவேளை இந்த அழைப்பு நம்ம இல்லாம நம்ம ஓடுவோம்னு சொல்லி சொன்னா நம்மளால பரலோகத்துக்குன்னா இல்ல பிரயோஜனம் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்களை விட அதிகமா செய்யணும்னு தான் நினைப்போமே தவிர ஆண்டவருக்கு இது பிரயோஜனமானதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஆனா கவனிங்க, இந்த கூஷியை பார்க்கும்போது அவன் செய்தியை பெற்றுக்கொண்டு அவன் சீரா ஓடி ராஜாவுக்கு அறிவிக்க வேண்டிய அந்த செய்தியை அவன் என்ன பண்ணா அறிவிச்சான். அல்லேலூயா. அவனால அன்றைக்கு ஒரு பெரிய காரியம் என்ன பண்ணுச்சு அந்த தேசத்துல நடந்தது. அல்லேலூயா. கர்த்தரை நான் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, அழைப்பை பெற்றுக்கொண்டு நம்ம சீரா நிதானமா ஓடுவோம்னு சொல்லி சொன்னா நம்ம மூலயமா அநேக செய்தியை பெறுவாங்க. நம்ம மூலயமா அநேகர் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம மூலயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, காரியங்களை செய்வார். கர்த்தரை நான் மகிமைப்படுவதாக. இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி சொன்னா மத்தவங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.